ஒரு 16 வயசு பையன் விட்டு ஓடி போய் இன்றைக்கு வேர்ல்டுல லிமிடெட் எடிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரோட உரிமையாளர்னு சொன்னா நம்ப இயலுமா? டட்லி சிறிசேன சின்ன வயசுல தன்னோட வீட்டுல இருந்து ஓடி போய் அனுராதபுரத்துல ஒரு கெரேஜ்ல மெக்கானிக்கா வேலை செய்யறாரு. அதே கெரேஜ்ல லொரியில கிளீனராகவும் வேலை செய்யறாரு. அப்பாக்கு தெரிஞ்சு அப்பா அவரை கூட்டிட்டு போறாரு, ஏலவல் படிக்க வைக்கிறாரு. பட் ஏலவல் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அவர் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ்ல அவர் வேலைக்கு சேர்றாரு. அங்க கொஞ்ச காலம் வேலை செஞ்சுட்டு அதுல இருந்து வெளியாகி தனக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம், அந்த விவசாயத்துல ஏதாவது மட்டும் சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி அவரோட மனசுல ஓடிட்டு இருக்குது. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் தான் இன்றைக்கு உலகளவுல போற்றப்படக்கூடிய அரளிய சஹால், அரளிய ரெசோர்ட், அரளிய எக்ரி, அரளிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நாமத்தை உலக அறிய செய்யறாரு இந்த டட்லி சிறிசேன. அது மட்டும் இல்லாம நடுத்தர விவசாய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பல லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கி இன்றைய ஜென்சி கிட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஐக்கனா இருக்காருன்னு சொன்னா அதுவும் ஒரு கெத்து தான். ஸ்ரீலங்கா சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் இல்லாம வெளிநாட்டுல மற்றும் மத்திய கிழக்குல காணப்படக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுகள்ல அரளிய ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பேரை காணக்குள்ள அவரோட வளர்ச்சி எங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் 2 நாள்லயோ 3 நாள்லயோ உருவாக்கல. பல வருஷம் இதுக்காக போராடி கஷ்டப்பட்டு பொறுமையா இருந்து உருவாக்கினதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். உங்களுக்கான பாதைய நீங்களே சூஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு அந்த வெற்றி வந்து கிடைக்கும். உன்னுடைய இலக்கு சரியானதா இருந்தா நீ போற பாதை முக்கியம் இல்லை. இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோக்கு எங்களை சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.